ஹலோ காய்ஸ், நம்ம லாஃப்ட்டில் புறா வாங்க பண்ண பையன் தான் இவன். நம்ம லாஃப்ட் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டான். ஹாய் சொல்கிறார் தம்பி. ஹலோ காய்ஸ், இப்போ வந்து நம்ம லாஃப்ட்டில் சின்னதாக மாற்றிக்கிறோம். என்னன்னா அந்த பந்தல் மாதிரி போட்டுக்கிறோம் நம்ம லாஃப்ட்டுக்கு. வாங்க லாஃப்ட்டை காட்டுறேன். இது வந்து ஃப்ரண்ட் சைடு பாருங்கள். நம்ம வீடு அங்கே கிட்டிங்க நடந்து வந்து எகிரி அண்ணன் போவோம். அங்கே கீழே போகலாம். பாருங்கள், கீழே பள்ளம் எகிரி தான் போவோம். நாங்கள் எகிரி வந்துட்டோம். பாருங்கள், இது வந்து க்ரீன் ஷீட்டு. இது வந்து நாங்கள் 250க்கு வாங்கினோம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி. இந்த ப்ளூ கலர் ஷீட் வந்து எங்கள் வீட்டில் தான் இருந்தது. இது வந்து வாங்கணும் அவசியம் இல்லை எங்களுக்கு. இது பாருங்கள், நம்ம லாஃப்ட்டில் வந்து 3 குட் நியூஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு குட் நியூஸ் வந்து இதோ இந்த சீட்டு பந்தல் போட்டது தான். செகண்ட் குட் நியூஸ் வந்து நம்ம ஒரு பேட் நியூஸ் ஒன்று இருக்குது. அதோட 4 நியூஸ் வருது. எப்படின்னா இதோ ஃபஸ்ட்டு இந்த பந்தல் நியூஸு, இதுக்கு ஒரு குட் நியூஸ்ன்னு வச்சுக்கலாம். 4 ஆயிடுச்சு, 1 ஆயிடுச்சு. செகண்ட் வந்து நம்ம பேர்டு வந்து 2 எக்லே பண்ணிக்குது. முன்னாடி எக்லே பண்ணதில் குஞ்சு பொறிஞ்சிக்குதுன்னு சொல்லியிருப்பேன். அதில் வந்து 2வது குஞ்சு வந்து பேக்கில் கட்டி மாதிரி இறந்துக்குதுன்னு சொல்லியிருப்பேன். அந்த ஃபஸ்ட்டு குஞ்சு வந்து சூப்பராக பட்டா மாதிரி வந்துக்குது. அந்த குஞ்சு இறந்தது தான் நம்மளுக்கு 2வது நியூஸு. அப்புறம் நம்ம குஞ்சு எவ்வளோ சைஸ் வந்துக்குது வந்து செல்ஃபி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது ஒரு 3வது நியூஸு. 4th நியூஸ் என்னான்னு கேட்டிங்கன்னா, நம்ம பேர்டு திருப்பி எக்கு வச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டே புறாதாஸ் 2ன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தேன். அந்த சேனலில் வந்து 36 சப்ஸ்கிரைபர் இருந்துச்சு. ஏதோ யூடியூப் பார்த்துக்கும்போது ஏதோ ஏதோ வந்துச்சு. சரி போவோம்ன்ட்டு அழுத்துறேன். பார்த்தா சேனல் டிலீட் ஆகிடுச்சு. என்ன பண்ணேன்னு தெரில, டிலீட் ஆகிடுச்சு போல். திருப்பி அதே ஐடி நேம் போட்டு ஒரு ஐடி ஓப்பன் பண்ணி வீடியோ போட ஆரம்பிச்சிக்கிறேன். பழைய சப்ஸ்கிரைபர்லாம் வரும்னு தெரில எனக்கு. ட்ரை பண்ணுவோம், முடிஞ்சாலும் ட்ரை பண்ணுவோம். இப்போ அந்த பட்டாவை காட்டுறேன் இருங்க. பட்டாவை மட்டும் காட்டுறேன். டே தம்பி, வீடியோ மட்டும் பிடிச்சிக்கூடா பிடிச்சின்னு கோச்சு கேஜி காட்டுறேன். பூரா கேமரா பாருங்க. பட்டாவை சும்மா தரமாங்கிறாரு. செல்ஃபிஸ் பண்ணுறாங்க. நான் கூட சொல்லியிருப்பேன் சின்ன வயசுலேயே தீனி எடுக்குதுன்ட்டு. அதுதான் இந்த பேர்டு. விடலாம் இருங்க, தீனி ஆண்டு எடுதான் பார்ப்போம். தீனி எடு. முழிக்குது. தீனியை பார்த்து கொஞ்சோண்டு போடுவோம். தீனி சாப்பிடல, இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சுது. உங்கள் முன்னாடி காட்டலான்னு வந்தேன். இதோ சாப்பிட்டு பாருங்க. இருங்க, அதை திருப்போம். கீழே தொட்டு லைட்டாக போடுவோம். சாப்பிட மாட்டுது காய்ஸ், என்னன்னு தெரில. சாப்பிடுமா? இப்போ சாப்பிடுது பாருங்கள். செல்ஃப் ஃபீட் பண்ண ஸ்டார்ட் ஆகிட்டாரு தலைவர். இவரை நம்ம விட்டு போகலாம். அந்த எக்கு காட்டுறவாங்க. நூறா தம்பி, எக்கு பார்த்துக்கோங்க, பக்காவாக வந்துச்சு எக்கு கூட. நம்ம லாஃப்டில் 4 நியூஸு, அதில் 1 மட்டும் பேட் நியூஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல, பார்த்துக்கலாம். திருப்பி இன்னொரு எக்கு வைக்கோம். நேற்று சாயந்தரம் வச்சுருந்து இந்த எக்கு பார்ப்போம். இந்த தடவை 2 சிக்கியும் ஆச் பண்ணி வெளியே வர வைக்கணும். அதுதான் நம்மளோட ஆசை. வந்துச்சுன்னா நமக்கு நம்ம லாஃப்ட்லேயே கொஞ்சம் புறா அதிகமாகிடும். நான்லாம் நினைக்கிறேன் நம்ம லாஃப்டில் நிறைய புறா இருக்கும்போது மேலே ரவுண்ட் சேரமாக பார்க்குவோம், சந்தோஷமாக இருக்கும். இருந்துச்சு. ஃபஸ்ட்டு புறா வாங்கும்போது இந்த கேஜி மட்டும்தான் இருந்துச்சு. இதெல்லாம் அதுவும் இல்லை, அதெல்லாம் அடித்தேன். எப்படின்னாக்கா, இந்த கூண்டில் வந்து பிளாக்கில் 2 ஒரு ஜோடி இருந்துச்சு கரணை. இந்த கூண்டில்
இதில் வந்து இதோட அம்மா அப்பா தான் இருந்துச்சு இந்த கூண்டில் வச்சு வளர்த்துங்க வந்தேன். அப்புறமா இதோ இந்த கேஜில் இந்த கர்ணப்புறா வந்து ஃபீமேல் செத்துச்சு. அதனால் வந்து ஒரு ஒயிட்டில் ஒரு ஃபீமேல் வாங்கி போட்டேன். பிளாக்கு மேல் எங்கேயோ போயிடுச்சு, அப்புறம் ஒயிட்டும் எங்கேயோ போயிடுச்சு. அப்புறமா இந்த லாஃப்டில் தான் வச்சு வளர்த்துனுக்கிறேன். சரி காய்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் வருமா இல்லைன்னு தெரில, பார்ப்போம். பை காய்ஸ்.